இஷ்யூவா போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? அவர் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இந்த மாதிரி அந்த 100 ரூபாய் கட்டணம் 200 ரூபாய் கட்டணம் லோக்கல் மக்கள் வந்து பார்க்கறதுக்கு முடியாம அந்த வசதியை கட் பண்ணிருக்காங்க. உள்ளூர் மக்கள் அனைத்து நிலைகளிலேயும் இறை தரிசனத்தை எப்போது நினைத்தாலும் இறை தரிசனத்தை மேற்கொள்ளலாம். முக்கிய நாட்கள் என்று கருதப்படுகின்ற நாட்களில் வெளியில் இருந்து வருகின்ற பக்தர்கள் தான் அதிகப்படியான அளவிற்கு வருகை தருவார்கள். ஆகவே அதையும் இதையும் சீர்தூக்கி பார்த்து வெளியூர் மக்களும் அதிக நேரம் நீண்ட கியூ வரிசையில் நிற்கக்கூடாது என்பதற்காக அவர்களிடம் கலந்து ஆலோசித்து சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் குறிப்பிட்ட அளவு உள்ளூர் பக்தர்களும் அனுமதிக்கப்பட்டுத்தான் வருகின்றார்கள். வெளியூர் பக்தர்கள் 100 மைல் 200 மைல் 300 மைல்களுக்கு ஏன் வெளிமாநில மக்களும் அது போன்ற சிறப்பு நாட்களில் அங்கே தரிசனம் செய்ய வருவதால் அந்த நீண்ட கியூ வரிசையில் காத்திருந்து மணிக்கணக்கில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற உபாதைகளை தவிர்ப்பதற்குத்தான் இப்படிப்பட்ட நிலை மேற்கொள்ளப்படுகிறது. உள்ளூர் பக்தர்களை முழுமையாக நாம் புறக்கணிப்பதில்லை. அவர்களும் கியூ வரிசை மற்றும் சிறப்பு தரிசன வரிசையில் தொடர்ந்து தரிசித்துக் கொண்டுதான் வருகின்றார்கள். அரசியலுக்காக துறையின் மீதும் அரசின் மீதும் எந்த விதமான குற்றங்களை சுமத்த முடியாத காரணத்தால் இப்படிப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளை கூட ஊடகங்களை பேசி அதில் ஒரு குழப்பத்தை விளைவித்து இந்து சமய அறநிலையத்துறை சரியாக செயல்படவில்லை என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார். மக்களை பொறுத்தளவில் இந்த ஆட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதல் நடைபெறுகின்ற இந்து சமய அறநிலையத்துடைய பணிகளை வெகுவாக பாராட்டுகிறார்கள். சட்டமன்றத்திலே தோழமை கட்சிகள் மாத்திரமல்லாமல் எதிர்கட்சிகளாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற தோழமை கட்சிகளிலே இருக்கின்ற கட்சியினுடைய தலைவர் சிந்தனை செல்வன் விடுதலை சிறுத்தை, அதே போல் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா, அதே போல் கொங்கு தேச கட்சியினுடைய ஈஸ்வரன் போன்றவர்கள் கூட இந்த ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் மேற்கொள்ளுகின்ற இந்து சமய அறநிலையத்துடைய அறப்பணிகளை வெகுவாக பாராட்டி இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே பேசியிருக்கின்றார்கள். ஆகவே இவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் மக்களிடம் பொய்த்து போகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.